ஸோ என்னுடைய ஒரே ரிக்வெஸ்ட் என்னன்னா, நான் என்னுடைய உண்மையான ஒரு நல்ல நண்பராக இருக்கிற திரு மிஷ்கின் அவர்களுக்கு மேடைகளை நீங்கள் உங்களுக்கு இருக்கிற அந்த 28 நிமிஷத்தை ரொம்ப அழகாக பயன்படுத்துங்க. அந்த 28 நிமிஷம் நீங்கள் பேசியிருக்கீங்களா, அது மட்டுமே பேசியிருந்தா காலங்காலமாக அந்த 28 நிமிஷமும் ஒரு பெஞ்ச் மார்க்காக இருந்திருக்கும். வாழ்க்கையை எப்படி புரிஞ்சிக்கணும், வாழணும் அப்படின்றதுக்கு பல அற்புதமான விஷயங்களை அதில் சொல்லியிருந்தாரு. அதை மட்டுமே சொல்லியிருந்தா போகிறோம். அந்த 4 நிமிஷம் வார்த்தைகளை சொல்லி 4 நிமிஷம் வந்து தவிர்க்கப்பட வேண்டிய வார்த்தைகளை சொல்லி இந்த 28 நிமிஷம் பேசுறதெல்லாம் இது எல்லாத்தையும் நல்லிஃபை பண்ண சொல்லுவாங்க இங்கிலீஷில். அதை நல்லிஃபை பண்ணுற மாதிரி இல்லாமல் யாரையுமே கேவலப்படுத்தாமல், யாரையுமே வந்து கௌரவ குறைச்சல் பண்ணாமல், இங்கே இருக்கிற ஊடக நண்பர்களை மதித்து அவங்களுக்கு ரெஸ்பெக்ட் கொடுத்து எல்லோருமே பேசணுன்றது தான் என்னுடைய ஆசை. இங்கே எல்லோருமே பாசிட்டிவாக பேசணும்னு ஆசைப்பட்டு தான் ரொம்ப சைலண்ட்டாக போயிட்டு இருந்தது. என்னடா ரொம்ப சைலண்ட்டாக சாம்பார் மாதிரி போகுது ஈவெண்ட்டு, தம்ப்நெயிலே இருக்காது போல இருக்குது இந்த வீடியோக்குன்னு நினச்சிருந்தேன். அருள்தாஸ் வந்து நிறைய தம்ப்நெயில் கொடுத்துட்டாரு. சரி, நான் அதை சொல்லலைன்னா இந்த நேரத்தில் முக்கியமாக சொல்லணும், என்னுடைய நண்பர் எனக்கு எப்போவுமே என்னை வந்து கேள்வி கேட்டுகிட்டே இருக்கிற நண்பர் ப்ளூ சட்டை மாறன் அவர்கள் வந்து ஒரு ட்வீட் போட்டிருந்தார். எல்லா ரிவ்யூஸும் வந்து பாசிட்டிவாக அதாவது என்னது நியாய தராசோடு போடணும்னு நினைக்கிற தனஞ்சயன் அவர்கள் இப்படி மேடை பேசினாரே, அவரை பற்றி கேள்வி கேட்க மாட்டாரா அப்படின்னு ட்வீட் போட்டிருந்தார். நான் அவருக்கு சொல்லிக்கிறேன், இந்த நேரத்தில் கண்டிப்பாக மேடையில் நான் இப்போ சொல்லிட்டேன். உங்களுக்காக மட்டும் இல்லை, அந்த வீடியோ பார்த்த உடனே எனக்கு ரொம்ப வருத்தமாக இருந்தது. அதனால் பதிவு பண்ணணும்னு சொல்லிட்டு உங்கள் முன்னாடி இந்த விழாவில் நான் பதிவு பண்ணுறேன்.